தான் சொல்ல, நீ என்னென்ன பிரகாரம் நடக்கணும்னு நான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறாரு தானே கேட்குறாருங்க. கடவுள் அதானே கேட்குறாரு, நீ பரிசுத்தமாக இருக்கணும், வேசி மார்க்கத்துக்கு விலகி. அப்போ இவர் எங்கே போகிறாரு? இவர் நிமித்தம் புதிய ஏற்பாட்டில் எல்லா பட்டியலும் வரும்போது உரியாவின் மனைவின்னு தேவன் இந்த தாவீதினுடைய பிளெஸிங் உரியாவுக்கு கூட கொடுத்துருவார். அல்லேலூயா. நீங்க வேதம் அதில் நீங்க படிச்சு பாருங்க, 11ஆம் வசனம். உரியா அதே 11. உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி என் ஆண்டவனாகிய யோவாபும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியிலே பாளையம் இறங்கி இருக்கையில் நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோடு சயனிக்கிறதற்கும் என் வீட்டிற்குள்ளே பிரவேசிப்பேனோ? நான் அப்படி செய்கிறதில்லை என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்துமாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்றான். ஒரு போர், அவருடைய சேவகம்தான். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாரும் போருக்கு போகணும், வீட்டுக்கு வருவாங்க. அது ஒரு பெரிய, எத்தனை பேர் அவருடைய ஜனங்கள் இருக்கிறாங்களோ கொஞ்சம் பேர் அங்கே இருப்பாங்க, கொஞ்சம் பேர் எங்கே வருவாங்க. அப்படி தானே அந்த நாட்களில் பட்டணங்களை பிடிச்சாங்க, ஜெயிச்சாங்க, ராஜ்யங்களெல்லாம் அவர்கள் ஆண்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஆனால் இவருடைய ஸ்டேட்மெண்ட்டு, உரியா எந்த தவறுமே செய்யலை. என்ன சொல்கிறாரு? இப்போ அங்கே அவ்வளோ சண்டை போடுறேன் என் சகோதரி இந்த, ஆனால் இவர் தந்திரமாக இன்றைக்கி ஒரு நாளைக்கு போ, இந்த ஒரு நாள் போய் குறிச்சி வெடிச்சு இரு, பிறகு நான் உன்னை என்ன பண்ணுறேன். ஐயா, இதே தாவீது ஒன்று சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல பார்க்கலாமா நம்ம? 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றம் இல்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். என்னயா இது? கரெக்ட். அவர் அபிஷேகம் பெற்றவர், தேவ மனுஷன், அவர் கொல்லாத. ரைட்டு. இந்த பயம் இங்கே எங்கே போச்சு? ஆமாங்க, நம்ம ஆசை, இச்சையின் ஆசை கண்ணை குருடாக்கிடும், நம்மளை கொலைக்காரனாக மாற்றிடுது அவனை. இங்கே என்ன சொல்கிற படித்து பாருங்க, அதில் 10ஆம் வசனம். பின்னும் தாவீது கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்துக்கு போய் மாண்டால் ஒழிய, அவரை செத்தா சாகட்டும், இல்லை எங்கன்னா போரில் சாகட்டும், ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன் அவரை. ஏன்பா? அவர் தேவனால் அபிஷேகப்பட்ட ஜானம், மகன். அப்போ இவர் என்ன உரியா மாட்டேன் என்ன? இப்போ அவர் யாரு? அவரு தேவனால். ஆனால் இங்கே இப்போ சத்தியம் இல்லை, அவருக்கு கிடைக்கல, கண்ணுக்கு தெரியல, சத்தியம் அழிஞ்சிச்சு. இப்படி நிறைய தீர்க்கதரிசிகள். அதனால தான் இயேசு சொல்கிறேன், நான் என்னென்ன பிரகாரம் நீ நடக்கணும், நான் உனக்கு எனக்கு பிரியமாக இருக்குது கர்த்தருடைய பிள்ளையே. என்னென்ன பிரகாரம் நடக்கணுமா? நாம் பரிசுத்தமாக இருக்க வேசி மார்க்கத்தை விட்டு விலகி இரு. இங்கே 11ஆம் வசனம். நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்பொழுதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றார். இவ்வளோ வீரமா, இவ்வளோ தாராளமா, இரக்கமா தேவனுடைய பிள்ளையா வாழ்ந்த நீ இங்கே என்னப்பா ஆன? அதே 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது. என்னப்பா ஆன? எங்கப்பா உன் நீதி? எங்கப்பா உன் விசுவாசம்? இங்கே கர்த்தர் பார்க்கலையா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எல்லாவற்றையும் நாம் அப்படி தான் கை கொண்டு இருப்போம். சில இடத்துல சொல்லுவோம், விடு, அவனா பெரிய இதுவா, இவங்கெல்லாம் நான் பேசுகிறேன்னா சொல்கிறோம்ல, இவங்கன்னா அவ்வளோ சத்தி, விடு, சும்மா விட நான் ஏறி நிற்கிறான், சண்டை போடும்போது சொல்கிறோம்ல, அவ்வளோதான் உனக்கு மரியாதை, உனக்கு அவ்வளோதான் லிமிட்டு. இல்லைங்க, என்றைக்குமே ஒரே மாதிரி தான் நாம் இருக்கணும். நீ யார்? கர்த்தருடைய மகன், தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ஜனம். ஆமென். அவர் சொல்றாரு, உன் வாயில எக்காலத்தை வையே, என் வார்த்தையை வையே, என் வசனத்தை வையே. இங்க வேதம் அதுல 14ஆம் வசனம். காலமே தாவீது யோவாபுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். இன்னொரு வசனம் படிங்க. அந்த நிருபத்திலே மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். என்னமான ஒரு துரோகம் பார்த்தீங்களா? இது துரோகம் தானேப்பா. துரோகத்திலே மோசமான துரோகம். உன்னை நம்பி வந்தவன் வீட்டுக்கு கூட போக மாட்டேன், நான் எதுக்கு போய் சந்தோஷம் அனுபவிக்க மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார் தாவீதை, உரியாவையும் பார்த்து கொண்டே இருக்கிறார்.
இன்னைக்கு உன்னையும் எங்களையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்க. அவருடைய பார்வைக்கு நமக்கு முன்ன ஏதாவது பேசட்டும், நமக்கு என்னென்ன நடக்கட்டும், எத்தனையோ பேர் சொல்லட்டும், நாம் கர்த்தர் பார்க்கிறார். அவர் என்ன நியாயம் விசாரிக்குவார். நான் என்னென்ன படி நடக்கணும்னு என் தேவன் பிரியப்படுறார். அதை தாங்க நம்ம செய்யணும். இல்லைன்னா எப்படியும் மரணம் சபைப்பட்டியில் வைப்பாங்க, எல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. நான் என்ன பண்ணணும் அந்த இடத்துல நான் அனுபவிச்சு தானே ஆகணும். அதுக்கு தான் முன்கூட்டி சொல்கிறார், அங்கே கஷ்டப்படாதரா, அங்கே உள்ள நண்டு தெருக்கு வரும், தேள் வரும், பாம்பு வரும், அக்னி கடல் எரியுது, பாவம் செஞ்ச உடல் துடிக்குது. அதுக்கு தான் நீ துடிக்கக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. நான் சொல்கிறபடி என்னென்ன படி நடு, நீ பரிசுத்தனா இருக்க. அந்த வேசி மார்க்கத்தை இங்கு சொல்கிறாரு தேவனுடைய மனுஷன். அவர் மேலே நான் கை போட மாட்டேன், அவர் யுத்தத்துலேயோ காலம் வந்து செத்தாலும் சாகட்டும், நான் அவரை கொல்ல மாட்டேன்னு சொன்னால இங்கு வாரு என்னம்மா பெரிய துரோகம் செய்கிறாரு. அவனுக்கு விரோதமான காரியங்களை செஞ்சு யுத்தத்தில் இன்னைக்கு வச்சு சாவடிடா. அல்லேலூயா. அங்க வேதம் அதுல 17ஆம் வசனம், பட்டணத்து மனுஷர் புறப்பட்டு வந்து யோவாபோடு யுத்தம் பண்ணுகையில் தாவீதின் சேவகராகிய ஜனத்தில் சிலர் பட்டார்கள். ஏத்தியனாகிய உரியாவும் செத்தான். அவருடைய குரோதத்தையும் அவர் வஞ்சகத்தையும் அந்த ஆசையையும் தீர்த்துக்கினாரு. எதால தீர்த்தாரு, எதால அவர் குற்றவாளியா மாறிட்டாரு, தேவனுக்கு பிரியமில்லாத போனாரு. இதன் நிமித்தம் அவர் சொல்லிட்டு போயிடுவார், காத்துன்ற ஒரு தீர்க்க தரிசி வந்து உன்னையும் உன் வீட்டையும் பட்டையும் ஒழுவத்தில் போடான்னுட்டு போயிடுவார். அல்லேலூயா. தாவீது இருந்த காலம் நம்ம படிச்சிருப்போம், யுத்தம் தான் அவருடைய காலம். சாலோமன் தான் உன்னுடைய ஆலயத்தை கட்டுவார், தேவனுடைய ஆலயத்தை கட்டுவார், உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவார். அப்போ எங்கோ ஒருத்த இடத்துல நாம் விழுந்துடுறோம், அவருக்கு பிரியமில்லாத நம்ம வாழறோம், அவருடைய சித்தத்தை நாம் எங்கேயோ தவறி விட்டுறோம். அவர் நம்ம எல்லாரையுமே எப்படி நினைக்கிறாரு, பரிசுத்தமாக இருக்கணும், என் மகனாக இருக்கணும். அல்லேலூயா. அதுதானே நினைக்கிறாரு. வேதம் அதே சொல்லுது, படித்து பாருங்க. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமார்த்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியரான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். ஆசைதான் ஒரு மனுஷனுக்கு எடுக்குது. ஆசைதான் நம்மளை அழிவில் கொண்டு போய் விடுது. என் மகளுக்கு இப்படி எல்லாம் ட்ரெஸ்ஸு போட்டால் நல்ல தேவன் நல்லா படித்து அப்செட்டாக இருக்கிறவங்கெல்லாம் பாருங்களா, அழகாக இருப்பாங்க, அவங்க எல்லா திறமையும் இருப்பாங்க, ஒருவரையும் பாதிக்காதபடி அவங்க ட்ரெஸ்ஸு நடை நல்லாவே இருப்பாங்க. இந்த ரெண்டுத்துக்கும் 2ஆம் கட்டான இருப்போம் பார்த்தீங்களா, அவங்க தான் நிறைய பேரை மனதை குலைப்பாங்க. நிறைய நமக்கு சத்தியம் பாருங்கள், இவர் எப்படிப்பட்ட மனுஷன், தேவனோடு பேசி இஸ்ரவேல் அப்படிப்பட்ட ஒரு ராஜா இல்லை, அப்படி ஒரு செல்வந்தர் இல்லை, அப்படி ஒரு தங்கம் யாரோடையும் இல்லை, அப்படி வெள்ளி இல்லை, அவர் கட்டின ஆலயம் இந்த பூமியில் இன்னும் யாரும் கட்ட முடியாது. ஹல்லேலூயா. அவருடைய மனம் பாருங்களா எவ்வளோ கீழ்த்தரமா. அதுதாங்க வஞ்சிக்கிற ஆவி, துரத்தன ஆவி, விபச்சாரத்தின் ஆவி ஒரு மனுஷனை திருப்பிடும் நம்மளை. தேவன் அதனால தான் வெளிப்படுத்த விசேஷம் நீங்கள் முழுவதும் நான் உங்களுக்கு நம்ம செய்தியை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த விபச்சாரத்தின் ஆவி எங்கு வரைக்கும் கடைசி வரையில் ஒரு மனுஷனை துரத்தி கொண்டு வருகிறது பாரு. இவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நாமெல்லாம் இல்லை. தேவன் முகமாய் பேசி என் ஆலயத்தை இப்படி கட்டணும், என்னுடைய ராஜ்யத்தை இப்படி வகுக்கணும், அப்படிப்பட்டவங்களுடைய ஸ்டோரி நாமெல்லாம் என்ன. ஆனால் நாம் அதை கை கொண்டு அதன்படி நடக்கும்போது நாமளும் அவருடைய பிள்ளையாக மாறிடுறோம், அவருடைய ஜனமா மாறிடுறோம். வேதம் அதுதான் சொல்லுதாங்க. 4ஆம் வசனம், அதில் சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கவில்லை. அதுதானே ஆண்டவர் ஆரம்பத்திலேருந்து சொல்றாரு. அங்கு தேவதூதன் அனுப்புனா அவனே தவறிட்டான். போய் உலகத்தில் போய் ஜனங்களை காத்துட்டு ரசித்து ஆசீர்வதிச்சுட்டு வான்னு தேவதூதன் அனுப்புனா அவனே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பெண்ணு போது மோகம் கொண்டு அவனே தவறிட்டான். அதனால தான் நமக்கு ஆரம்பத்திலிருந்து சத்தியத்தை அவர் போதிக்கிறாரு. நாம் தவறிடுவோம், நம்மளை இடறம்படி அவன் நமக்கு எங்கேயோ ஒரு இடத்துல குழி நோண்டிக்கினே இருக்கிறான்.
நமக்கு ஒரு இடத்த வச்சுக்கொண்டே இருக்கிறான். இயேசு தான் இதிலேருந்து தப்புவித்தவர். அப்பால போ சாத்தானே, நீ மலை மேலே கொண்டு போய் காமிச்சாலும் சரி, இந்த உலகத்தையே காண்பித்தாலும் சரி, அப்பால போ சாத்தானே. ஆமென்.